மணிவாசக பெருந்தகையை பரவழியில பிடிச்சிட்டாரு. பாக்குறாரு. அரிய நோக்கம் கொண்டு இவரை பார்த்தாரு. அவர் என்ன, இவன் எப்ப வெளிய வருவான்? இப்ப விட்டுறக்கூடாதுல்ல. இந்த நோக்கு நோக்கு வரும கண்ணு இப்படி பார்க்கணும். அந்த குழந்தைங்கள இப்படி பார்க்கணும். அரிய நோக்கம் கொண்டு அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்க கண்ணுக்கு உள்ளார போய், இது நெஞ்ச தடத்த போய் அப்படியே சுடணும். அப்படியே போட்டு. இப்ப அரிய இவரு ஐ கான்டாக்ட்ன்னு இப்போ சுலபமா சொல்றாங்க. அ அந்த ஐ கான்டாக்ட்ல அவர் பார்த்துட்டாரு. கண்ணால. பார்த்ததும் அந்த கண் வழியே ஊடுருவக்கூடிய அந்த காந்த அலைகள் இவர் கண் வழியே இதனாலதான் உபதேசம் பண்ணும்போது 2, 2, 4 பேர் 2, 2, 4 செவிதான் கேட்கணும்னு சொல்றது. இது அதிநுட்பமான ஒரு எத்தனை நானோ டெக்னாலஜி கொண்டானாலும் உங்களால திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய்த் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்லச் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய பின் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமி யாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடைவோம் அப்படின்னு சொல்றோம். அவருடைய பாடல்ல இருந்தே அவருடைய வரலாறு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படி நினைச்சதனுடைய வெளிப்பாடுதான் மாணிக்க வாசகருடைய வரலாறு. அந்த திருவாசகத்துக்கு இந்த யோக விளக்கம் அப்படி வந்தது. நான் திருவாசகம் அப்பா படிச்சு நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நூற்றுக்கணக்கான நம்ம வீட்டுல உண்டான உதவியாளர்கள் எல்லாருக்கும் திருவாசகமும் விநாயகராகவும் அருட்பெருஞ்சோதியாகவும் தெரியும். ஏன்னா ஒரு 3:30 3:45 அப்பா இதை பாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்நேரம் தொட்டு ஒரு 8 மணி 7:30 மணி வரைக்கும் அவங்க வெளியே போகிறதுக்கு இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க குரல் கேட்காது. அல்லாட்டி அவங்க பாட்டுல அந்த முதல்ல சுருதி குறையவே செய்யாது. அப்படியே பாடிட்டு இருப்பாங்க. நான் அப்பா மூலமா தான் அந்த திருவாசகத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இறைவனை சரணடைந்தால் அவன் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. இறைவனை எல்லாரும் போற்றி நமக போற்றி நமக அப்படின்னு சொல்லி பாடினாங்க. மணிவாசக பெருந்தகைதான் முதல்ல வெல்க அப்படின்னா. ஏன்னா நம்ம புலன்கள் பொறிகள் தான் இதுவரைக்கும் நம்மகிட்ட வென்றுகிட்டே வந்திருக்கு. அவன் வெல்லல. மாணிக்க வாசகர் என்ன நினைக்கிறாரு, அவன் வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவன் வெல்லணும்னா எப்படி வெல்லுது? அது நாம வென்றக்கூடாது. யாராவது தோக்கணும்னு விரும்புவாங்களா? யாருமே தோக்க விரும்ப மாட்டாங்கல்ல. எல்லாரும் ஜெயிக்க தானே விரும்புவாங்க.
ஆனா மாணிக்க வாசகர் தான் தோற்கணும் அப்படின்னு விரும்புறார். எங்க தோக்கணும்? கருவிகள் ஒடுங்கும் கருவிகள் எல்லாம் தோத்து போடும். அது என்ன கருவி? என்ன இது? நம்ம ரொம்ப அதுக்கு வந்து ரொம்ப அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நீ வந்து இறைவனை சரணடைஞ்சிரு. அடைக்கல 10 அப்படின்னு ஒரு 10 பாடல் பாடியிருக்கிறார்கள். இறைவன் அவர் முன்னால வந்து தோன்றுனான். ஏன் ஏன் மாணிக்க வாசகர் மா மாணிக்க வாசகருக்கு நான் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கேன் அப்படின்னு சொன்னா, மணிவாசகரை உள்வாங்கிக் கொண்டு நான் வந்து திகைத்து நிற்பேன். அவனே என்னை தேற்றுவான். அவருடைய ஒரு வார்த்தை கூட நான் உள்வாங்கல கண்ணு. காணான்னு இருந்ததுன்னா, அதுல அதுல இந்த சைடுல போடுத அந்த ஒரு கோட உள்வாங்குறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ திருவாசகத்துல அந்த தீனாவ கூட நான் முழுசா உள்வாங்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து மணிவாசகர் செய்த கருணை இருக்கு பாருங்க. பெருங்கருணை. திருவாசகத்த உணரணும் அப்படின்னா, எல்லை மறுவா நெறியளிக்கும் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தனிப்பாடல் இது. யார் பாடுனாரு, எப்ப பாடுனாரு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. திரு அந்த பாடல்ல அவர் சொல்றாரு, அது திருவாசகம் என்னும் தேன் அது சொல்றாரு. திருவாசகம் என்னும் தேன் என்ன செய்யும்? தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கும். திருவாசகம் என்னும் தேன் தொல்லை இரும்பிறவி கடுத்தமான பிறவி. ஐயோ அப்பா ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு. இந்த தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து திருவாசகம் என்னும் தேன் அல்லல் அறுத்து திருவாசகம் என்னும் தேன் ஆனந்தமாக்கு திருவாசகம் என்னும் தேன் எல்லை மறுவா நெறியல். இப்ப இந்த ஒரு பாடல்லையே இது இவ்வளவு பலன் செஞ்சிருக்கு. அப்ப அப்ப அந்த ஒரு பாடல் போதுமே, நமக்கு வேற எதுக்கு ரொம்ப போவானே, திருவாசகத்தை நம்ம பிடிச்சுப்போம் அப்படின்னு எனக்கு திருவாசகத்தை பிடிக்கும்போது அதுக்கு தொட்டுக்க ஊறுகாயா சேர்த்ததான் திருமந்திரம் எல்லாம். முதல்ல வந்து திருவாசகத்தை தான் முதல்ல நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். திருவாசகத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய். ஏன்னா இந்த யோகம் எதை எதை சார்ந்து விளக்குது, இந்த யோகத்துல எதை சார்ந்து விளக்கம் வருது அப்படின்னு நான் நினைச்சேன். திருவாசகத்துல சொல்லாத யோகங்களே கிடையாது. அது லய யோகம் பற்றி சொல்லுது, ஹட யோகம் பற்றி சொல்லுது, அது வந்து அட்டாங்க யோகம் பற்றி சொல்லுது, அது பிரசாத யோகம். பிரசாத யோகம்னா ஓம் அப்படிங்கக்கூடிய ஒளி, அந்த நம்ம உடம்புல அதை இயக்கி ஒளிநிலை அனுபவத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு பேர் தான் பிரசாத யோகம். ஒளி யோகம் அப்படின்னு பேர் அதுக்கு. அதை சொல்லுது. இறைவன் வந்து எனக்கு ஓங்காரத்து உட்பொருளை அறிவித்தான். அதுதான் உய்யும் நெறியின் உயிர்ப்பு. உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. அவன் வந்து எப்படி நின்றான் அப்படின்னா வெய்யாய். அவன் என்னுடைய யோக கனலாக நின்றான். வெய்யின்னா வெப்பம், சூரிய பகவான். அவன் என் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரும் நெருப்பாக நின்றான். ரொம்ப சிம்பிளான வார்த்தை மாதிரி நமக்கு தெரியுங்க என்ன. அதை நீங்க இன்னும் ஆழமா ஒரு வார்த்தை கூட தெரிஞ்சா போதும். வெல்கனின் பேரருள், வெல்கனின் பெருஞ்சு அவனை. அவன் நாதன் முதல்ல போற்றி சொன்னார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வா போற்றி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து வெல்க வெல்கன்னு பாட ஆரம்பிச்சார். அந்த வெல்க இப்ப நம்ம திருவாசகம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிறுமை வென்று விடக்கூடாது, அவனுடைய பெருமை வெல்லணும்னா இதுல 658 பாடலுக்கும் இதிலேயே விளக்கம் வருதுன்னு விளக்கம் சொல்றாங்க. சொல்லுக்கு நம்ம வந்து இலக்கிய விளக்கம் எல்லாம் இதுக்கு இதுக்கு கூடாது. இலக்கிய விளக்கத்தை படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் நீங்களே நினைச்சு பாருங்க. எவ்வளவோ காலங்காலமாக நம்ம மனது வந்து பராக்குல போயிட்டு, காலம் காலமாக பராக்குல போயிட்டு, இப்போ வந்து இன்னும் மீண்டும் மீண்டும் அது பராக்குல போக வைக்க கூடாது அப்படிங்கிறது அஹ் நான் உணர்ந்துகிட்டேன். நீங்க வந்து பராக்குல நிக்காதீங்க அப்படின்னு இறைவன் வந்து எனக்கு உணர்த்தின மாதிரி நான் உணர்ந்துகிட்டேன் கண்ணு. அதனால நான் வந்து இனி பராக்குல நிக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை, அங்க இங்க பார்க்க கூடாது அப்படின்னா பராக்கு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கும்போது அவர் சொல்றார், நீ வந்து இந்த யோகத்தை எப்படி பயிலணும் அப்படின்னா ஆஹ் நீ யோகத்தை பயில்வது பப்பர வீட்டிருந்து உணரும்.
பரபரப்போடு பயிலாதப்பா, திருவாசகத்தை பரபரப்பா போய் படிக்காதப்பா அப்படிங்கிறார். அப்போ பரபரப்பு இல்லாம அடையக்கூடியது யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை எவ்வளவு சுலபமா சொல்றாரு. வீட்டு இருந்து உணரும். பப்பு அற பரபரப்பு இல்லாமல் ஒரு இடத்துல உட்காரேன், ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா சிந்தனை பண்ணிப்பார். அத அத அவரு அப்படியே மெதுவா நம்மளை கூட்டிட்டு போறாரு கண்ணு. எப்படி கூட்டிட்டு போறாரு அப்படிங்கக்கூடியது பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் கூட்டிட்டு போறாரு கண்ணு. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பழம். நீ பப்பர வீட்டிருந்து உணர்னா என்னம்மா கிடைக்கும்? அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளும் பாரு. குடில் அப்படிங்கிறது இந்த இந்த வீடுமா, இந்த இந்த உடல். இத வந்து அவர் பல இடங்கள்ல ஊத்தை சிறுகுடில் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்டை பழங்குடில் அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து பழங்குடில். எதுப்பா பழங்குடில் அப்படின்னா, எல்லா ஜீவர்களுக்குள்ளும் அவன் குடியிருக்கிறது அவனுடைய குடிசை. எறும்பு உடலுக்குள்ள அவன் இருக்கிறான். அவன் இல்லாட்டி எறும்பு ஊராது. சின்ன சின்ன அதல் புதல் அப்படின்னு உண்டு. ஒரு நாள் உயிர் தெழக்கூடியது, அரை நாள் உயிர் தெழக்கூடியது, இதெல்லாம் அதல் புதல் அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்றார். அந்த அதல் புதலுக்குள்ள கூட அவன் இல்லைன்னா காரியம் ஆகாது குழந்தைங்களா. அவன் இல்லைன்னா அது பறக்குமா, சாப்பிடுமா, தூங்குமா, இனவிருத்தி பண்ணுமா, ஒண்ணுமே செய்யாது. அவன் இருக்க போய் தான் இவைகள் எல்லாமே இதனுடைய வேலையை செய்யுது. அப்போ நான் வந்து நான் மணிவாசகருடைய வரலாறு உங்களுக்கு ஒரு ஒரு மாதம் சொல்லுவேனா, ஒரு நாள் சொல்லுவேனா எனக்கு தெரியல கண்ணு. அவர் விளக்கம் சொல்லட்டும். நான் ஒரு 1/2 மணி நேரம் நான் உண்மையிலேயே நீங்க எல்லாம் பேசுறத ஒரு ஆடியன்ஸா கேட்கதான் நான் விரும்புறேன். நான் வந்து ஒரு மௌனமாக இருக்கதான் நான் விரும்புறேன். சரி இருந்தனாலும் மணிவாசகரே சொல்லியிருக்காரு. பேசில்தாம் ஈசனே பேச்சற்ற மாமணியின் நீ பேசுனா பேச்சற்ற மாமணியின் மணி வார்த்தை பேசு. எனக்கு போன் பிடிக்கல. எனக்கு எதுவுமே பேசவோ, உண்ணவோ, உறங்கவோ எனக்கு எதுவுமே பிடிக்கல. அப்படி இந்த அகண்ட விஸ்வம், அந்த எங்கும் நிறை பரம்பொருள். அதோடு நம்ம எப்படி நம்மளை சங்கமித்துக் கொள்ளணும், எவ்வளவு சீக்கிரம் சரி அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இந்த இந்த யோக நிலையில நிறைய யோகம் இருக்கா? எல்லா யோகத்தையும் அவர் சொல்றாரு கண்ணு. எதுல சொல்றாரு? திருப்புலி எழுச்சியில சொல்றாரு. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால். லய யோகத்துல அவன் அடையலாங்க. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால். திருக்கொடு தோத்திரம் ஏம்பினர் ஒரு பால். வேதம் வந்து தொனி. அப்போ அந்த தொனி யோகத்துல உன்னுடைய இப்ப நம்ம மந்திரங்கள் நீங்க சொல்றீங்க பாருங்க. அது மந்திரத்துல வந்து நீங்க உச்சாரண. இப்ப நான் ஒரு சின்னதா ஒரு மந்திரம் சொல்றேன். அகஸ்தியர் மந்திரம் சொல்றேன். சிவய நமவோ. இது யுகத்திற்கும் பரத்திற்குமான மந்திரம். பில்லி சூன்யம் பெரும்பகையாக கலக்கூடியது. நோய் நொடிகள்ல இருந்து நம்மளை காத்து கொள்ளக்கூடியது. இதுக்கு நிறைய விசாலமான பொருள் சொல்லலாம். இந்த தொனி இருக்கு பாருங்க. இதுக்கு விளக்கம் என்னம்மா அப்படின்னா, இதுக்கு விளக்கம் கிடையாது. அந்த தொனி, இந்த உச்சாடனம்னு சொல்லுவாங்கல்லப்பா அது. அப்போ இந்த தொனிக்கான மந்திரங்கள் அது திருவாசகம் சொல்லுது கண்ணு. இவைகள் என்னவோ நான் பெரிய ஸ்காலர்ன்னு நினைச்சுக்காதீங்க குழந்தைங்களா. இறைவன் உணர்த்த நான் உணர்ந்து கொண்ட சின்ன சின்ன விஷயங்கள். அவன் எனக்கு உணர்த்தியது அவன் கருணையால் செய்தான். எனக்கு அதை வந்து முழுமையா உங்களுக்கு உணர்த்த முடியும் அப்படின்னு எனக்கு தோணல கண்ணு. இருந்தாலும் சொல்றேன். எத்தனை யோகத்தை சொல்றாங்க. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால். திருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால். இங்க பாருங்க, இங்க இறைவனை அடைவதற்கு துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால். இது அடயோகங்கள். இது ஒரு யோகம். தொழுகையர் அழுகையர் துவள்கையர். இது ஒரு யோகங்கள். அஞ்சலி யோகம். தொழுகையர்
அழுகையர். இது ஒரு யோகங்கண்ணே. என்ன ஆ இறைவனை வந்து பெற்றுக்கொண்ட போது புற அமுதாக கண்ணில் நீர் வடிதல், வாயில் உமிழ்நீர் சுரத்தல், இவைகள் எல்லாம் புற அமுது அப்படின்னு யோக சாத்திரம் போகுது. அப்ப இந்த அமிழ்தை பெற்றுக் கொள்ளுதல். தொழுகையர், அழுகையர், துவள்கையர். உருள்வல வர்றதும் ஒரு யோகங்க. உருள்வல வர்றத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆம். ஒரு இடத்துல தொடங்கி அப்படியே உருண்டுகிட்டே போறது. நம்ம எந்த கோல் வச்சிருக்கோமோ அத. தொழுகையர், அழுகையர், துவள்கையர் ஒருபால். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். கை 2யும் அப்படி உயர தூக்கி, இது ஒரு வகையான யோக முத்திரை கண்ணு. அதுல. அப்போ இத்தனை தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஒரு இ இன் நம்ம இந்து சனாதன தர்மத்தில் இத்தனை தரப்பட்ட யோகா இருக்குன்னா, அத்தனை தரப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க கண்ணு. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, அப்ப என்னை எனக்குள்ள புகுந்து எழுந்தருள மாட்டியா நீ? அப்போ நமக்குள்ள இறைவன் எழுந்தருளுவான் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்து நமக்கு அந்த திருப்பலி எழுச்சியில நமக்கு. அப்ப இறைவனை வந்து திருமேனில இருக்கதாக பாவித்து கொண்டு நாம் அவனுக்கு வந்து ஒரு அர்ச்சனை, ஆராதனை, திருப்பலி எழுச்சி. எது திருப்பலி எழுச்சி எங்க? எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம். எது என்ன பணிகொள்ளும்? நான் என்ன செய்யணும்? அது. அப்போ இறைவனை வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ தெரியல கண்ணு. நான் என்ன உங்களுக்கு சொல்ல போறேன்? இதுக்கு ஒரு வகுப்பு தேவையா? இப்படி பேசாம இருக்கிறதுக்கு. அதுக்கு இவர் சொல்றத நானும் கேட்டுட்டு, நீங்களும் கேட்டுட்டு இருக்கலாம். அவரு நாளைக்கு சொல்றேன்ட்டாரு. ஒரு 15 நிமிஷம் எனக்கு கொடுத்தா போதும்ப்பா. நீங்க நிறைய கருத்து வச்சிருக்கீங்க. மக்களுக்கு சென்றடையிட்டு இருக்கு. திருவாசகம் பற்றி. அப்போ ஆம், இறைவன் வந்து இறைவன் வந்து எங்கோ ஒரு திருமேனியில இருக்கிறான். அவன் பஞ்சலோக திருமேனி, கல் திருமேனி, அது மாதிரி. நீங்க அப்படி நினைக்காதீங்க குழந்தைங்களா. சுதை திருமேனி உங்களுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு நினைங்க அப்படின்னு கத்து தந்தார் பாருங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுமா. உம் அதனால எனக்கு இதை என்ன சொல்ல, இதை எப்படி நான் எடுத்து சொல்ல. சரி, இப்ப நம்ம மாணிக்க வாசகர் வரலாறு இந்த விளக்கங்கள்லாம் தம்பி கொடுப்பாரு. நான் இடையில இடையில உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேன். அது வேற விஷயம். இப்ப மணிவாசகருடைய வரலாற்று பதிவுக்கு நம்ம போறோம். இந்த மாணிக்க வாசகருடைய வரலாறு திருப்பெருந்துறை புராணத்துல ஒரு மாதிரி இருக்கு, திருவிளையாடல் புராணத்துல ஒரு மாதிரி இருக்கு, திருவாதவூர் புராணத்துல ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் பெரும் வேற ஒரு புராணம், இப்படி நிறைய ஒரு 5 புராணம் இருக்கு. கொண்ட 5 புராணத்திலும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகல். அப்ப அவருடைய புராணம் தான் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம யோசிக்கிறோம். அப்ப நம்ம திருவாசகத்தை சரணடைவோம். உன்னுடைய புராணம் எங்களுக்கு சொல்லக்கூடிய வழித்துறை என்ன அப்படின்னா, அது முதல்ல நான் திருவாசகம் சொல்லிச்சு, அவனுடைய பேரருள் வெல்ல வேண்டும், நம்மளுடைய சிறுமை வென்றுவிடக் கூடாது அப்படின்னு அது சொல்லிச்சு. திருவாசகம் எனக்கு அறிவுறுத்தியதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சேர். அதனால நான் வந்து வெல்க வெல்க வெல்கன்னு நான் 6 முறை அவனை போற்றி துதிச்சேன். ஒரு மந்திரம் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 முறை வெல்க வெல்க வெல்கன்னு சொல்றாரு கண்ணு. அது ஆரம்பத்திலே வந்து அந்த வெல்கவ அவர் போட்டார். இது கூட தெரியாம நான் உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன் பாரு. என்ன அது இந்த யோகத்துல உள்ள நம்ம உச்சாணி கொம்ப சொல்றார் பாருங்க. இறைவனை வெல்கன்னு அவருக்கு எப்படி சொல்லணும்னு தோணுச்சு பாருங்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க.
வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல். என்ன வேகம்? எல்லாரும் கோபத்துல, தாபத்துல, ஆங்காரத்துல, மமகாரத்துல, காமத்துல, பெரும் தீனி உண்பதில், அப்புறம் பெரும் போகம் அனுபவிப்பதில், அது எந்த விதமான போகமானாலும் இருக்கட்டும், அந்த போக அனுபவம் எல்லாத்திலும் பெருமூச்சாதான் வரும். இந்த யோகம் திருவாசகம் காட்டக்கூடிய யோகம் அப்படிங்கக்கூடியதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நான் உங்கள்ட்ட சொல்றேங்க. அப்ப இறைவன் மணிவாசகர் என்ன சொல்றாரு? வேகம் கெடுத்தாண்ட வேந்தர் அடி வெல்க. வேகம் கெடுத்தாதான் பிறப்பு அறுபடும். நம்ம பிறப்பு நம்ம வாசிய நம்ம சீர்படுத்தாத பட்சத்துல பிறப்பு அறுபடாது. அப்ப பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்களன். நம்ம பேசிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இவங்க யார் வாரா, அவங்க யார் வாரா, அவங்க யார் வாரா, பார்த்துட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம புறச்சிந்தனையில என்னத்தையோ ஒண்ண கவனத்தை செதற விடுறோம் அப்படி வச்சுக்கோமே பேச்சுக்கு. ஆனா இவங்களை கண் சென்று பற்றக்கூடிய ஒரு கருவி கண். மீதியெல்லாம் காதுல ஓசை விழுந்தாதான் கேட்கும், வாயில சாப்பாடு போட்டு விழுந்தாதான் கேட்கும். இது கண்ணு மட்டும் எங்க போனாலும் இந்த புடவை நல்லா இருக்கு, இந்த நெக்லஸ் நல்லா இருக்கு, அவங்க வச்சிருக்க கார் நல்லா இருக்கு, அவன் வச்சிருக்க வீடு சென்று பற்றக்கூடியது கண்ணு. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு? வேகம் கெடுத்தாண்ட, இந்த வேகம் எப்போது எனக்கு கெடுத்து ஆளப்படும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் பாருங்க. அந்த மூச்சு சீராக ஆகும்போது இந்த வேகம், மூச்சு வேகம் இருக்கு பாருங்க, அதை சமனப்படுத்தும். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. அந்த வேகம் கெடுத்தால்தான் பிறப்பு அறுபடும். பிறப்பருக்கும் பிங்கிகந்தன் பெய்கழல்கள் வெல்க. சரி, இதே மூச்சு, இதே மூச்சு நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு கண்ணு. இந்த மூச்சு நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அந்த மூச்சை நம்ம உணர்தமா? நம்ம மூச்சு விடாம வாழ முடியாது அப்படிங்கிறது தெரியுமா நமக்கு? தெரியாது கண்ணு. மூச்சு விடாம நம்மளால வாழவே முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை யாருமே கண்டுக்கல. வேகம் போது, குறைஞ்சு போது, ஆள் மூச்சு நம்ம போகல, எதுவுமே பத்தி நம்ம சிந்திக்க மாட்டாங்க. எதையும் பத்தி சிந்திக்கிறது இல்லை. நம்மளுடைய பிறப்பின் நுட்பம் என்ன, எதை பத்தியுமே சிந்திக்கிறது இல்லை நம்ம. அப்ப அவர் சொல்றாரு, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பெங்கிகந்தன் பெய்கழல்கள் வெல்க. இத பத்தி சிந்திக்காதவங்களும் அவரும் சிந்திக்கல கண்ணு. நீ வரல பிறந்துக்கோ செத்துக்கோ, பிறந்துக்கோ செத்துக்கோ, பிறந்துக்கோ செத்துக்கோ. ஆனா நான் உங்ககிட்டதான் இருக்கிறேன். நான் இல்லைன்னா நீ கையை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, நாவை அசைக்க முடியாது, எதையும் அசைக்க முடியாது. நான் உன்னிடம் இருப்பதால் நீங்க எல்லாம் இதை செஞ்சுக்கிறீங்க. அதான் அவர் சொல்றார், புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. அவனை பத்தி நினைக்கல, மூச்சு நம்ம வாசியை பத்தி நினைக்கல, சிவத்தை பத்தி நினைக்கல, சிவம் நம்முள்ள இருந்து இயக்கி கொண்டிருக்குங்க கூடிய இயங்கலை பத்தி நம்ம நினைக்கல. அப்போ அப்படியெல்லாம் நினைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவன் செய்யும். அண்மையா யாருக்கு இருக்கான்? யார் அவனை ஓதாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளான். நமக்கு உத்தரவாதம் செய்கிறார். நீ நினைக்கல, உன் வாசி ஓடுது, குடுகுடுன்னு ஓடுறோம், குடுகுடுன்னு ஓடியாரோம். அவசர தேவைக்கு ஓடாமலாம் இருக்க முடியாது. ஆனா நம்மளுடைய எண்ண ஓட்டங்களோடு நம்ம ஓடும்போது ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க குழந்தைங்களா. யாரையும் ஒருத்தங்க நீங்க காதலிக்கிறீங்க, கத்திரிக்காய் பண்றீங்க, என்னத்தையும் ஒண்ணு பண்றீங்க. எவ்வளவு மூச்சு அதுல வீணாகும் தெரியுமா குழந்தைங்க? ஏதோ ஊர்க்கதை பேசுறீங்க, அவ்வளவு மூச்சு அதுல வீணாகும் குழந்தைங்க. அதை பத்தியே நமக்கு தெரியாது. ஆயுள நம்ம குறைச்சுக்கிட்டே வரோம். அத சொல்றாரு, நீ அப்படி குறைக்காதப்பா. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பெங்கிகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கழல்கள் வெல்க. இப்ப பாருங்க, இந்த அஞ்சலி முத்திரை இருக்கு பாருங்க. இந்த அஞ்சலி முத்திரை பெஸ்ட் முத்திரை. கரம் குவிவார் உண்மைகளும் கோண்கடல்கள் வெல்க. நீங்க கையெடுத்து கும்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கையெடுத்து கும்பிடுறதுல எல்லா புலன்களும் அப்படியே ஒடுங்குங்க.
நம்ம நிறைய பேரை கையெடுத்து கும்பிடுவோம். அவங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறதுக்கு அவங்களுக்கு அவகாசம் கிடையாதுங்கன்னு. சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்க கூட மாட்டாங்க, சில பேர் தலையசைப்பாங்க பாருங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் எப்படி கண்ணு யோகம் சித்தி ஆகும்? கரங்குவிவார் உண்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. ஐயே! அவங்க உள்ளத்துக்குள்ள இவன் தன்னாலே போய் இருந்துக்குவான். உனக்கு அஞ்சலி முத்திரை பண்ணனாலே எங்கும் இல்லாத மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கிறாரு. யோகத்தினுடைய பார்ட் அண்ட் பார்சல் தான் முத்திரை கண்ணு. அப்போ கரங்குவிவார் உண்மைகளும் கோன்கடல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல்கள் வெல்க. பணிவாக தண்டனிட்டேன் என்று சொல்லடி ஞான சபை தலைவனுக்கு தண்டனிட்டேன். அந்த பணிவு நம்ம எல்லாருக்கும் வேணும். அது யோகத்தின் ஒரு அம்சம். அப்ப நம்ம மனம் ஒன்றுதலுக்கு நாம் செய்யக்கூடியது இவைகள் எல்லாமே வந்து ஒரு யோக சூத்திரங்கள் அப்படின்னு இறைவன் உணர்த்த நான் உணர்ந்துகிட்டேங்க. நானாக தெரிஞ்சுக்கல, மணிவாசகர் உணர்த்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வேகங்கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படிங்கக்கூடிய பதம் என்னுடைய மனசுக்குள்ள மூச்சின் வேகத்தை நாம் வந்து அதிகரிக்க கூடாது. மூச்சின் வேகம் எதெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏறத்தாழ 35 வயசு வரைக்கும் நான் பேசுனதா இல்ல. அது எல்லாரும் இப்ப சொல்லுவாங்க, ஊம பிள்ளைன்னு உங்களை சொல்லுவாங்களேம்மா, நீங்களா இவ்வளவு பேசுறீங்கன்னு கேட்கும் போதுதான் எனக்கு அதெல்லாம் நினைவுக்கு கூட வருது. அப்படின்னு கூட எனக்கு நினைவுல இல்ல குழந்தை. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், மூச்சின் வேகம் இயல்பாக ஓடுனா அப்பதான் வந்து இறைவனை நம்ம பிடிக்க முடியும். அந்த நெஞ்ச தடத்தில் அலறுதல் அப்படிங்கிறது மலருதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதை அப்பதான் பிடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் அது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேங்க. இப்ப மணிவாசகர் வரலாறு நான் சொல்லிட்டு வரேன் குழந்தைங்களா. அப்ப இப்ப நம்ம வந்து திருவாசகம் என்ன சொல்லுது, அவர் வந்து என்ன செஞ்சுக்கிட்டாரு, இறைவன் வந்து அவருடைய வேகத்தை கெடுத்து ஆண்டான். எப்படி கெடுத்தாண்டான்? அவரை வந்து அரசன் வந்து குதிரை வாங்க போச்சான். குதிரை வாங்க போச்சோன்னா நம்பிக்கையான அரசன். 16 வயசுல அமைச்சு தொழில போனாரு. 32 வயசுல திருவருள சிந்தனை பண்ணிட்டார். 16 அவர் எத்தனை ஆண்டு காலம் அரசு உத்தியோகத்துல இருந்தாரு, எத்தனை ஆண்டு காலம் அவரு ஓடும் கவந்திமை உறவென்றுட்டார் அப்படிங்கக்கூடியது. அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. அவர் பெற்ற அனுபவம் என்ன, சமுதாயத்திற்கு அதை எப்படி அவர் சப்மிட் பண்ணிட்டு போயிருக்கிறார், அதை எப்படி அர்ப்பணிப்போடு கொடுத்திருக்கிறார். அவரை தேடி வரும் அந்த குழந்தைகளுக்கு, அருட்குழந்தைகளுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்ப இவர் வந்து அரசன் நீ குதிரை வாங்க போப்பான்னு சொன்னாரு. இவர் மனசுக்குள்ள இதே நினைவு வருது, எதுவும் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. குதிரையில போயிட்டே இருக்கிறாரு, குதிரையை பாக்குறாரு. அந்த குதிரையினுடைய வேகம் வந்து 2 கால பின்னால வைக்குங்கன்னு. குதிரைய நீங்க வந்து 2 கால வந்து முன்னால தூக்கும். பாத்திருக்கீங்களா? குதிரைய யாரும் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க. 2 காலம் மடக்கும். அப்போ 4 அங்குல காற்றை நீ உள் வாங்கிக்கிட்டேனா நீ வந்து உனக்கு மொத்தம் 16 வீச்சுல உனக்கு காற்று நீ உள் வாங்கி வெளியிடுற. அதை கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிக்கிட்டு வேகம் கெடுத்து ஆளும்போது 12 அங்குலத்துக்கு நீ சுருக்கிக்கணும். அப்ப இவர் குதிரையில தானே போய் குதிரை வாங்க போறாரு. அந்த குதிரை இவருக்கு ஒரு ஞானாசிரியனாக இருந்து செயல்படும். அப்போ இறைவன் சொல்றான், அடே நீ இந்த பிறவி குதிரை வாங்க வேடா பிறந்த, ஏற ஏறி மதுரை நகர் புகுந்து. மானா என்ன? குதிரை. வேறொரு குதிரை இருக்குடா உனக்கு. அந்த குதிரை வாசி குதிரைக்கு பேர் குதிரை. யானையும் வந்து சுழிமுனை ஆற்றலுக்கு பேர் யானைகள். இத வந்து இறைவனே வந்து கைதான் நெகிழ விட, கை அப்படிங்கக்கூடியது ஒழுக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்ல வருது. சுழிமுனை தும்பிக்கை அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள்ல வருது. இது எல்லாமே வந்து இறைவன் மணிவாசகருக்கு உணர்த்தினான். மணிவாசகர் எனக்கு உணர்த்தினார் கண்ணு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன்.
மா ஏற ஏரி மதுரை நகர். மதுரை நகர் எங்க இருக்கு? துவாதசாந்தம். நீங்க மதுரைக்கு மேலக்கோபுர வாசல் வழியா போட்டீங்கன்னா ஒரு தூண்ல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. இது துவாதசாந்த பெருவழி. பார்த்திருக்கீங்களாப்பா? பார்த்ததில்ல. ஒரு தூண்ல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க கண்ணு. மேலக்கோபுர வாசல் வழியா உள்ள நுழைஞ்சீங்கன்னா. நான் வருஷத்துக்கு ஒரு 4 வாட்டினாலும் மதுரைக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப 30 வருஷம் 35 அப்பாவுடைய காலகதிக்கு பிறகு நான் வெளியே எங்கேயுமே போறதில்ல. அப்பா பலம் வந்து எனக்கு ஏதோ பெரிய உலகத்தையே சாதிக்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நானும் என்னுடைய வாசிய மட்டும் பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு இருந்துட்டேன். ஏறத்தாழ 35 வருஷம் மேல நான் வெளிய போல குழந்தைங்க. அப்போ அந்த போகும்போது நான் எல்லா கோபுர வாசல் வழியாவும் போயிருக்கிறேன். அம்மா அந்த குதிரை வந்து இது வந்து துவாதசாந்த பெருவழி ஸ்தலம் அப்படின்னு அதுல போர்டு இருக்கும். துவாதசாந்தம்னா தசம் அப்படின்னா 10, துவா 2, உச்சந்தலைக்கு மேல 12 அங்குலம் உயரமானது இந்த தலத்தினுடைய மகிமை அப்படின்னு நினைக்காங்க. மதுரை மாநகரின் பெருமை துவாதசாந்த பெருவழியில் நம்ம அண்ட பகிரண்டத்துல உள்ளான உலகங்கள்ல இது துவாதசாந்த பெருவழியில் இருக்கக்கூடிய நகரம். புரியுதா கண்ணு? அண்ட ஆற்றல் ஃபுல்லா ஒவ்வொரு அண்டங்களா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அந்த அண்ட ஆற்றல்ல மதுரை நகரம் வந்து அங்க இருக்கு. அண்டவெளி எவ்வளவோ, பிண்டவெளி எவ்வளவோ அப்படின்னு எல்லாம் ரொம்ப வர்ணிக்கிறாங்கல்ல வரலாளர்கள் அதுல. அப்ப ஏற ஏரி மதுரை நகர் புகுந்து அப்படின்னு ஒரு வாசகம் திருவாசகத்துல வருதுங்க. ஓ! வாசி குதிரை ஏறினால் ஏற ஏரி மதுரை பெருநகர் நம்ம போலாங்க. பாதசார்ந்த பெருவெளிக்கு நம்ம போலாம். இப்ப நம்ம மூச்ச வந்து 16 அங்குலம் மூச்ச நாம வந்து 4 அங்குலம் நம்ம வீணாக்கி வெளியிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்ப அது மூலமா நம்ம ஆயுள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஆயுள் குறைப்பு எப்படி நடக்கு அப்படின்னா, உள்வாங்குற மூச்சும், வெளிவிடுற மூச்சு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா குறையாது. வெளிவிடுற மூச்சு 4 அங்குலம் அதிகமாக, அதிகமாக நம்மளுடைய ஆயுள் ஆயுள் வந்து மூச்சு தான் நமக்கு கணக்கு. வயசு கணக்கு கிடையாது. அப்படிதான் திருமூலர் திருமந்திரத்துல சொல்றார். அப்ப மூச்சு எத்தனை மூச்சுன்னு உன் தலையில எழுதியிருக்கோ, அத்தனை மூச்சு வரைக்கும் நம்ம விட்டாக்கணும். அந்த மூச்ச நம்ம எப்படினாலும் விட்டுக்கலாம். ஓடி, 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 ஓடி அப்ப டென்ஷன், டென்ஷன் ஒரு 10 தொழில். ரிட்டயர்மென்ட்க்கு பிறகு 10 தொழில் செய்றாங்க. உனக்கு தகுதி இல்ல நாய போடா 58 வயசு நீ உழைச்சது போதும். உன் காலு, நாடி, நரம்பு எல்லாமே சோர்வாயிருக்கும் போடான்னு கவர்மெண்ட் தள்ளிருது. ஆபீஸ் தள்ளிருது. அதுக்கு பிறகு உழைக்கிறாங்க. இத்தனை வயசு தான் கணக்கு அப்படின்னு தள்ளிருது. அதுக்கு பிறகும் உழைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆற அமர இருந்து ஏற ஏரி மதுரை நகர் புகுந்தல் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் தானே. இவங்கெல்லாம் கஞ்சிக்கு இல்லாதவங்க இல்ல உழைக்கிறவங்க எல்லாம். 10 வீடு வச்சிருக்கிறாங்க கனி. எனக்கு தெரிஞ்சு 5 கார் வச்சிருக்கிறாங்க. மீண்டும் உழைக்கிறாங்க. உழைச்சிட்டு இதோட நிறுத்திக்கலாம்னு நினைச்சேன். இன்னும் நிறுத்த முடியல. இதெல்லாம் நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நான் நிறுத்த முடியல. ஏன்னா எனக்கு என்னைய சமாதானப்படுத்த கொஞ்சம் சொல்ல மாரி என்கிட்ட சொல்லுவாங்க பாருங்க. இந்த கொடுமையை நான் எங்கொண்டு போய் சொல்லட்டும்? கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து ஆரவாரமற்ற இடத்துல ம், நம்ம இறைவனை உணர்வதற்கு தத்துவங்களோடு கூடக்கூடாது. உண்மையான மெய்யடியவர்கள் கூட கூடணும்னு இவர் சொல்றாருங்க. மணிவாசகர் சொல்றார். அப்ப அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, ஏற ஏறுனா மதுரை பெருநகர் போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தெரிஞ்சுக்கிட்டத நமக்கு சொல்றார். நீங்க வந்து இதுதான் அடைய வேண்டிய உங்களுடைய கோல். குழந்தைங்களா புரியுதா? போர் அடிக்குதா குழந்தைங்களா? புரியுதா? அப்ப இங்க இருந்து அப்படி போறோமா, இவர் வந்து அ இறைவனுடைய பேரருள் தான் வெல்ல வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரா? நம்ம சிறுமை வென்றக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரா? அப்ப அதுக்கு வேகம் கெடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரா? எந்த வேகம் கெடுக்கணும்? வாசியினுடைய வேகம் கெடுத்தாதான் பொறிபுலன்களுடைய வேகம் கெடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரா? குதிரை வாங்க போனாரா? அப்போ வேகம் கெடுக்கிறது எப்படி? ஏற ஏறுறது எப்படி? அப்படிங்கக்கூடிய நிலையில் நின்றாரு. தன்னை மறந்தார், தன் நாமம் கெட்டார். இவருக்கு வந்து வாசி வாங்க போனது எதுவுமே இவருக்கு நினைவுல இல்லங்க. அந்த குதிரை வாங்க போன எதுவுமே குதிரைக்கும் வாசின்னு ஒரு பேர் உண்டு கண்ணு. எதுவுமே நினைவில்ல. இறைவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இந்த குழந்தை குதிரை வாங்கு,
குதிரை வாங்குதாதாக்கா அந்த குழந்தை பிறந்துச்சு. இந்த உலக மக்கள் உய்தி அடைவதற்கு திருவாசகம் கொடுக்கறதுக்கு பிறந்துச்சு. இது போய் குதிரை வாங்கிட்டு தெரியுதேன்னு இறைவன் வந்து தான் குதிரைக்காரனா வந்துட்டாங்கன்னு. அப்ப இறைவன் நம்மளுக்கு வந்து எந்த வகையில எல்லாம் உதவி செய்ய வாரான் பாருங்க. நம்ம ஏதாவது ஏத்துக்கிறோமா பாருங்க. எந்த வகையிலும் அவன் அவன் உதவி எந்த வகையிலாவது இந்த குழந்தைய நம்ம கரை சேர்த்துறணும். எந்த வகையிலாவது கரை சேர்த்துறணும் அப்படின்னு. அப்ப இறைவன் வந்து தன்னை எப்படி வந்து ஆட்கொண்டான் அப்படின்னா, அவர் சொல்றாரு, மீன் வலை வீசிய கானவன் வந்து வெளிப்படுமாயிடிலே அப்படின்னு சொன்னார். அப்ப மீன் வலை எப்படி வீசுனா அப்படின்னு சொன்னா, ஆ வலை வீசி பிடிக்கிறான். பேராசை வாரியான். வலை வீசுறானா அப்படி. வீசி வீசி போடுறானா வலைய. சாப்பிட மாட்டாதா? இந்த புள்ள ஆப்ட்றாதா? இந்த புள்ள ஆப்ட்றாதா? இந்த புள்ள ஆப்ட்றாதா? அதுக்கு வந்து எண்ணற்ற வலைகள் வச்சிருக்கான் அவன். இந்த இந்த வலையில யோகம்ங்கக்கூடிய வலையில சில குழந்தைங்க விழும். சில குழந்தைங்கள் வந்து யாகத்துல விழுந்துரும். சில குழந்தைகள் திருநாமத்துல விழுந்துரும். சில குழந்தைகள் வந்து ஆக்கபூர்வமான தொண்டு நெறியில் விழுந்துருவாங்க. சில குழந்தைகள் அழுது உன்னை அடைஞ்சே தீருவேன்னு விழுந்துருவாங்க. அப்படி வந்து அவன் விதவிதமான வலை வச்சிருக்கான். நான் வந்து இறைவன் வச்சிருக்க வலைகளை பற்றி நான் சிந்திச்சது உண்டு. ஆனா மீனவர்களும் அந்த வலை வச்சிருக்காங்கன்னு இப்ப சமீபமா 1 மாதத்துக்கு இடையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன் குழந்தைங்களா. மீன் பிடிக்க போறவங்க விதவிதமா வலை வச்சிருக்கிறாங்க. நான் அன்னைக்கு இந்த வலைய எடுத்துட்டு போய் மீன் பிடிக்க போனேன். அப்படின்னு அவன் ஒரு மீன் பேர சொல்றான். எனக்கு அது புரியல. விதவிதமான வலை வச்சிருக்கிறாங்க கண்ணு. அது அது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் நான் தெரிஞ்சேன். ஓ! பேரண்ட நாயகன் விதவிதமா யோகம் செய்றவங்களுக்கு ஒரு வலை, யாகம் செய்றவங்களுக்கு ஒரு வலை, அன்பு செய்றவங்களுக்கு ஒரு வலை, தொண்டு செய்றவங்களுக்கு ஒரு வலை. இப்படி வச்சிருக்கானே, அவன் அதனாலதான் நம்ம மணிவாசகர் பிறந்தது வலை வீசிய கானவன் வந்து வெளிப்படுமாயிடிலே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் குழந்தைங்களா. இப்ப இறைவன் வந்து இவரு இங்க இருந்து போனாரா, இந்த இத பத்தியே சிந்திச்சுக்கிட்டு போனாரா, மணிவாசக பெருந்தகை. அப்போ ஒரு ஒரு காலகட்டத்துல அவரு வந்து அ அரிய நோக்கம் கொண்டு பேரண்ட நாயகன் இவர பார்க்கிறான். அந்த இறைவனுக்கு எத்தனையோ பேர் இருக்கு. இறைவனுக்கு ஒரு பேர் சொல்றாரு. நோக்கரிய நோக்கே. நோக்கன் அவன். நோக்கன். அவன் அவன் நோக்குறான். அறிவு அறியான். அது இறைவனுக்கு ஒரு பெயர்கள். மணிவாசகர் குடுக்கிற பேர் இறைவனுக்கு குடுக்கிற பேர் மாரி வேற யாருமே குடுத்திருக்க மாட்டாங்க. தான் என்னென்ன அனுபவிச்சோமோ, அத்தன அனுபவத்தையும் இறைவன் பேருக்கு சொல்றார். அவன் அரிய நோக்கன். அதனால அவன் அந்த அரிய நோக்கம் கொண்டு என்ன பார்த்தான். அந்த அரிய நோக்கம் என்ன செஞ்சுச்சு? நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அரிய நுண்ணுணர்வு குடுத்துச்சு. நுண்ணுணர்வு என்ன? இந்த வாசியினுடைய நுட்பங்கள் என்ன? நுண் உணர்வு. அறிவு கொண்டு அத உணர முடியாது கண்ணு. நீங்க தனிமையில ஒரு இடத்துல உட்கார்ந்து, கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சோடயே பயணிச்சு. பிரபு, எனக்கு வேற கதி இல்ல கண்ணா. எனக்கு வேற கதி இல்ல. நீதான் கதி. எனக்கு எப்படியாவது கதியே போற்றி. அவர் சொல்றாரு, கதியே போற்றி. திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். எனக்கு வேற கதி இல்லப்பா. எனக்கு நீதான் கதி. அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் அந்த கதின்னா மூச்சு. அதுல நின்னு அவன் அருட்கருணை செய்கின்றான். இப்ப மணிவாசகர் போயிட்டாரு. அரிய நோக்கம் கொண்டு அவன் என்ன செய்றான்? நீ எப்பண்டா வெளிய வருவான்? இவன் அரண்மனைக்குள்ளலாம் உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ எப்ப வெளிய வருவான்? எப்ப வெளிய வருவான்? எப்ப வெளிய வருவான்? ஏற்கனவே கோயிலுக்கு உள்ளார ஒரு அன்பர் இருந்தாரு. அந்த அன்பர போய் சுப்பிரமணிய பட்டர். அவர்தான் அபிராமி பட்டரா மாறுறாரு பின்னால. அவர கோயிலுக்குள்ள போய் பிடிச்சாரு. இவரு பரவெளியில பிடிச்சுட்டாரு. ம ம மணிவாசக பெருந்தகை பரவெளியில பிடிச்சுட்டாரு. பாக்குறாரு. அரிய நோக்கம் கொண்டு இவர பார்த்தாரு. அவரு என்ன, இவன் எப்ப வெளிய வருவான்? இப்ப விட்டுறக்கூடாதுல்ல. இந்த நோக்கு வருமன் கண்ணு இப்படி பார்க்கணும். அந்த குழந்தைங்கள இப்படி பார்க்கணும். அரிய நோக்கம் கொண்டு அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்க கண்ணுக்கு உள்ளார போயி, இது வந்து நெஞ்ச தடத்த போய் அப்படியே சுடணும்.
இதே போட்டு. இப்ப அரியணும். இவரு ஐ கான்டாக்ட்ன்னு இப்போ சுலபமா சொல்றாங்க. அ அந்த ஐ கான்டாக்ட்ல அவர் பார்த்துட்டாரு கண்ணால. பார்த்ததும் அந்த கண் வழியே ஊடுருவக்கூடிய அந்த காந்த அலைகள் இவர் கண் வழியே இதனால தான் வந்து உபதேசம் பண்ணும்போது 2, 2, 4 பேர் 2, 2, 4 செவி தான் கேட்கணும்னு சொல்றோம். இது அதிநுட்பமான ஒரு இது எத்தன நானோ டெக்னாலஜி கொண்டானாலும் உங்களால பார்க்கவே முடியாது ராஜா. அனுபவிச்சு உணர்ந்தா தான் பார்க்க முடியும். அந்த கண் வழியா அப்படி வந்து உள்ள வந்து பாயுது பாருங்க. உண்மையிலேயே வந்து நான் என்னுடைய 12 அல்லது 13 வயதுக்கு உள்ளார தான் இருக்கும் குழந்தைங்களா எனக்கு கண் போயிருச்சு. இந்நேர வரைக்கும் அவன் என் கண்ணுக்குள்ள நின்னு செயல்படுறான். எந்த மருத்துவத்தாலும் இத வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் 2 முறை தான் மருத்துவத்துக்கு போனேன். ஏன்னா, அவர் நீ மருத்துவத்துக்கு போ வேண்டாம்ன்னு சொல்லிட்டாரு. அந்த நேரத்துல, அந்த அரிய திருநோக்கம் நம்ம மீது விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எது நமக்கு பார்க்க முடியுமோ அத பார்த்துட்டு போங்க. எது வேண்டாமோ விட்டுட்டு போங்க. இவ்வளவே தான். சும்மா இத பார்த்து, அத பார்த்து, அத பார்த்து என்ன பண்ண போறோம்? பார்த்து என்ன பண்ண போறோம்? மனம் வந்து பாயும். அலைபாயும். அப்படி பாய விடக்கூடாதுன்னு சொல்றாரு மணிவாசகர் பெருந்தகை. அவருடைய வாழ்க்கையில அப்படி அலைபாய விடாம. இவர் பார்த்தாரா? ஐ கான்டாக்ட். எதிரால நின்னு பார்த்தாரு. இப்படி வருவாரா? அப்படி வருவாரா? அப்படி மாணிக்கவாசகர் எப்ப வெளிய வருவாரு? எப்ப வெளிய வருவாரு? எப்ப இவ்வளவு பெரிய நூல் எழுதினவருக்கு இயற்பெயர் என்னன்னு தெரியாது கண்ணு. அவர் சொன்ன மாணிக்கம் அவர் சொன்ன வாசகங்கள் அவருக்கு மாணிக்க வாசகர்ன்னு பெயர் குடுத்தது. அவ அப்பா, அம்மா பேர் தெரியாது. இந்த புராணங்கள்லாம் அ அ இவருடைய அவர் பேர் என்ன? நம்ம ஞானசம்பந்த பெருமான் அப்பா, அம்மாவுக்கு குடுத்த பேர் மாரி ஒரு பேர போட்டு அப்படியே வடிவமைச்சுக்கிட்டார். அப்படியே பார்க்குறாரா? பார்த்த உடனே இவரு நிமிர்ந்து பார்த்தாரா? அந்த ஒரு பார்வையில நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு. அது வந்து என்ன செஞ்சுச்சு கண்ணு? மிக சூட்சுமமாக நீங்க கவனிங்க கண்ணு. போக்கும், வரவும், உணர்வுமிலா புண்ணியம். ஸ்பாட் அவுட் பண்ணிருச்சு. அந்த தளத்திலே அவர வந்து போக்கு இல்ல, பூரகம் இல்லங்க, ரேசகம் இல்ல, கும்பகமும் இல்ல. இதுக்கு பேர் கேவல கும்பகம் அப்படின்னு பேரு. அங்க வந்து அ உணர்வான், உணர்பவன், உணர்விக்கும் பொருள் இந்த 3மே கிடையாது. திரிபுடி மயக்கம் அப்படின்னு இத வந்து ஆ திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார். இவருக்கு இந்த திரிபுடி மயக்கமே இல்ல கண்ணு. "ஒக்கிலன் வரவிலன் என நினைப்புலர்." ஒண்ணுமே இல்லங்க. போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியம். ஓ! நான் வந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு குதிரை வாங்கணும்னு நான் நெனச்சுக்கிட்டேன். நாட்ட என்னடா பாதுகாக்க போற? நீ வந்து மூச்சு விட்டு, மூச்சு விட்டு, மூச்சு விட்டு உன் மூச்ச தொலைச்சிட்டே தருவான். இப்ப இந்த பிறவில அத பிடிக்க வேண்டாமா? இத பிடிக்கிறதுக்கு யார் துணை செய்வா? இந்த குதிரையும் தொலைச்சு காக்கும் என் காவலனே. இவன் தானே இத செய்ய முடியுங்கண்ணே. வேற யார் செய்ய முடியும்? சொல்லுங்களேன். காக்கும் என் காவலன். காண்பரிய பேரொளியே. அவன் ஒரு ஒளித்திருநோக்கம் வச்சான் பாருங்க. அப்படியே அவர் விழுந்துட்டாருல கண்ணு. அந்த ஒளித்திருநோக்கம் வந்து இவர் அப்படியே விழ வச்சிருச்சுல்ல. சரி எந்திரிச்சு நிக்கவே வைக்கலையே. அப்படியே விழுந்துட்டார்ல. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பரிய பேரொளி. அவ்வளவுதான். பேரொளி வந்துச்சு. இவருடைய எல்லா கருவிகள், கரணங்கள் எல்லாமே போயிருச்சுங்க. அந்த இதுல வந்து இதுல அ நம்மளுடைய அந்த கருவி கரணங்கள் வந்து எதுல ஒடுங்கும் அப்படின்னு கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து அப்படின்னு ஔவையம்மா ஒரு பாட்டுல சொன்னாங்க. அந்த கருவிகள் எந்தெந்த கருவிகள் எங்கெங்க ஒடுங்கும் அப்படின்னு
தம்பி நேத்தைக்கு பாடம் எடுத்தார். யாரு? பைரவி. பைரவிக்கு எத்தனை யோகினிகள் உதவியாளர்கள், எத்தனை பேரு அவருடைய இது அப்படின்னு. இந்த நம்ம உடம்புக்குள்ள இத்தனை கருவிகளும், இத்தனை யோகினிகளும் இருக்கிறாங்க. இத்தனை அருட்சக்திகளும் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. எத்தனையோ கோடான கோடி ஆற்றலை வச்சுதான் இந்த கருவி. நீங்க ஒரு ரோபோ அமைச்சிருக்கீங்க கண்ணு. ஒரு ரோபோ உங்களுக்கு நீங்க எந்த காம்பனன்ட் போட்டு அதுல நீங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிற மாதிரி ஒரு ரோபோ பண்றாங்க. அப்புறம் விசிறி விடுற மாதிரி பண்றாங்க. அப்புறம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அது பதில் சொல்லுது. நான் ஒரு ரோபோ பேசுறத கேட்டேன். கேட்கும்போது அது என்ன மாதிரி வடிவமைச்சிருக்காங்கன்னு ரொம்ப வியந்து போனாங்கன்னு. அது 2000 இப்ப நடந்த தேர்தல்ல யார் ஜெயிப்பா அப்படின்னு அந்த ரோபோட்ட கேக்குறாங்க. மத்திய அரசாங்கத்துல யார் ஜெயிப்பா, மோடிஜி ஜெயிச்சிருவாரான்னு ரோபோட்ட கேள்வி கேக்குறாங்க. அது பட்டுன்னு பதில் சொல்லுச்சு. எலெக்ஷன் நேரத்துல கேட்க வேண்டிய கேள்வி நேரத்துக்கு நேரம் டென்ட் மாறும். அந்த ரோபோ பதில் சொல்லுச்சு கண்ணு. அப்போ எப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க நேரத்துக்கு நேரம். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கூட நேரத்துக்கு நேரம் டென்ட் மாறும். அந்த நேரத்துல கேட்டீங்கன்னா நான் அப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருச்சு அந்த ரோபோ. நான் பார்த்துட்டு, ஓ தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படி சொல்லி நான் அப்படி கொஞ்ச நேரம் இருந்தேன். அந்த தொழில்நுட்பம் கோடி நம்ம இந்த உடல் அமைப்பு, இந்த கட்டமைப்பு இருக்குல்ல கண், கண் பார்வைக்கு ஒரு நரம்பு கண், காது கேட்கறதுக்கு ஒரு நரம்பு, பேசுறதுக்கு ஒரு நரம்பு, சுவாசிக்கிறதுக்கு ஒரு நரம்பு, இனவிருத்தி பண்றதுக்கு ஒரு நரம்பு, கழிவுகள் வெளியேற்றுவதற்கு வெவ்வேறு கழிவுகள், திடக்கழிவு வெளியேற, திரவக்கழிவு வெளியேற, வெவ்வேறு வேர்வை வெளியேற இந்த தொழில்நுட்பம் யாராலும் அமைக்க முடியுமா கண்ணு? யோசிக்கிறார் மணிவாசன். நான் குதிரை வாங்க வந்துட்டேன். குதிரை வாங்க வந்துட்டேன். நான் நாட்டை பாதுகாத்துருவேனா? இல்லாட்டி இந்த அரசன் தான் நாட்டை பாதுகாத்துருவான். யார் பாதுகாத்துருவா? காக்குமென் காவலனே. அவன் காவலன். அவனுக்கு காவலன்னு ஒரு பேர் கொடுக்கிறார்கள். எத்தனை பேர் கொடுக்கிறாரு இறைவனுக்கு? நோக்கன், அரிய நோக்கன், நோக்கரிய நோக்கன், உணர்வு, என் உயிரே போற்றி உணர்வே போற்றிங்கிறார் கண்ணு. உணர்வு, நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்படின்னு வேற சொல்றாங்க. அதுதாங்க அந்த வாசியோட தொழில்நுட்பம். அதை இறைவன் உணர்த்தினா நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்கண்ண. நீங்க எனக்கு எங்கேயோ போய் எப்படியோ நிக்கிறீங்களேன்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு கண்ணு. நீங்க திருவாசகம் உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் எந்த முயற்சியுமே செய்யல. கடையவனிலும் கடையவன். இந்த வாசகங்கள்ல நான் 2.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு முற்றோதல் பண்ணுவேன். என்ன லட்சணமா பண்ணுவேன்னு பாத்துக்கோங்க. அந்த முற்றோதல்ல இந்த வார்த்தைகள் என்னை பிடிச்சுக்கணும். இந்த வார்த்தைகள் நுண்ணுணர்வுனா என்ன, அரிய நோக்கம் என்ன, அது நமக்குள்ள என்ன வேலையை செய்யும் அம்மாரி. அப்போ இது இவரு அந்த அந்த பேரொளிய பார்த்தாரா? நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வுங்களா பொன்னியனே, காக்கும் என் காவலனே. இவன் தான் நம்மளை காக்க முடியும். நம்ம குதிரை வாங்கி ஒண்ணும் செய்ய போறது. கான் வரிய பேரொளி அது என்ன பண்ணுச்சு? ஐ கான்டாக்ட் இப்படி கொடுத்தாரா? அவர் தான் கொடுக்க வச்சிருப்பாரு. இவர் எங்க கொடுத்திருப்பாரு? இவர் எங்கேயோ பராக்கு பார்த்திருப்பாரு. அந்த இடத்துல நின்று பிடிச்சுக்கிட்டாரு. அததான் சொல்றாரு. அவரே இன்னொரு இடத்துல சொல்றாரு. இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோருக்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும். நீ பிடிக்க நினைச்சா நான் பிடிக்க முடியாடா. நானா உன் வலையில பிடிபடுவேன். நீ வீசுற வலையில நான் பிடிபடுவேன். நான் அதுக்கான வலையை நீ வீசு, அன்பு கொண்டு வீசு. சொல்லார் கண்ணு. கலந்த அன்பா, அன்பு கலந்து வீசலாம். இவரு கான் வரிய பேரொழிய பார்த்தாரா? அது இவருக்குள்ள அன்பு கலக்க சொல்லுச்சா? கலந்த அன்பு, அன்பு கலந்து
அப்புறம் என்ன செய்யணும்? இவ்வளவு டெக்னாலஜி என் உடலுக்குள்ள வச்சிருக்கிறான். போக்கு என்னன்னு வச்சிருக்கிறான். வரவு என்னன்னு வச்சிருக்கிறான். புணர்வு என்னன்னு வச்சிருக்கிறான். நான் நான் கண்ணால பார்த்த உடனே அவன் ஒரு பேரொளிய வீசினான். அந்த பேரொளி என்னை இப்படி வேதித்தது. இப்படி ஒரு வித்தகம் பண்ணியது. நான் இதுக்கு போய் அடங்காம நான் என்னத்த போய் செய்ய? சாப்பிட்டு, தூங்கிட்டு, இனவிருத்தி பண்ணிட்டு, ஐய்யய்ய! அத அப்படி நெனச்சாரா? அவருக்கு தன்னை மறந்தார் தன்னான்னு கேட்டார். உட்கார்ந்துட்டாரு. இவரு கொண்டுட்டு போன குதிரை, கொண்டுட்டு போன சொத்து, ராஜா வந்து இவர எண்ணி எடுத்துட்டு போய் சொல்லல கண்ணு, நீ அள்ளிட்டு போன்ட்டாரு. ராஜா இவர நீ அள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு கண்ணு. இது என்ன வச்சிருக்காங்க அம்மா கோஸ்தகம்னு கேட்டிருக்காங்க. இதான் வச்சிருக்காங்க. அப்போ இத பார்த்தாரா? இத பார்த்துட்டு இறைவன் வந்து தன்னை எப்படி ஆட்கொண்டாரு அப்படிங்கிறத சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு போறேன் நான். இந்த பேரொளி பிழம்பு அப்படியே இவர முழுங்கிக்கிடுச்சு. என் நெஞ்சில் மன்னி யானாகி நின்றானே அப்படிங்கிறது. அப்ப நான் வேற, அவன் வேற இல்ல. என் நெஞ்சில் மன்னி. அப்புறம் அவருக்கு என்ன வேலை இருக்கு கண்ணு? அவரே சிவமாயிட்டாரு. யானாகி நின்றானே. எவ்வளவு அத்தாரிட்டியா கொடுக்கிறாரு கண்ணு. நம்ம எல்லாரும் சிவமா ஆகலாம்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார் பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப மணிவாசகர்ட்ட பிடிச்சது. நம்ம மாதிரி கடையனாயினும் கடையனாயினையும் மணிவாசகர் ஆட்கொள்வார். ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அவர் நியமமே வகுக்கல கண்ணு. அவர் பாடல உணர்ந்து படிச்சாலே போதும். அன்பு கலக்கணும். இது என்ன பெரிய காரியமா? எல்லாரையும் நேசிங்கங்கிறார். இது ஒரு பெரிய காரியமா? நேசிச்சா சிவமே கிடைக்கும்ல. நேசிங்கண்ணே, யாரையும் கடுக்குன்னு பேசினீங்கன்னா கொஞ்ச நேரம் வருத்தப்படுங்களேன். அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. நான் உங்களை தெரியாம பேசிட்டேன். அப்படி மன்னிப்பு கேளுங்களேன். இவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்கண்ணே இது. கலந்த அன்பாகி கசிந்து உருகும். இவ்வளவு நாளும் நான் வந்து நலம் என்பது சொத்து நலம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அரசு பதவி நலம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதிகார பதவி நலம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே. நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கு. இது நமக்கு அதிகாரம் இல்லையே இது. நான் இப்ப சொல்றது திருவாசகத்துக்கு பொருள் இல்ல குழந்தைங்களா, மாணிக்க வாசகர் வரலாறு. புரிஞ்சீங்களா? அப்போ நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி. இதுதான் அந்த யோகத்தினுடைய உச்சநிலை. நிலம் எது? இந்த இந்த உடம்ப பூமியோட பஞ்சபூதங்கள்ல மண் தத்துவத்தை நிறைய கொண்டது இந்த உடல். நிலந்தன் மேல் வந்தருளி இந்த உடலுக்குள்ள அவன் இறங்கிட்டான். இது பின்னாலதான் சொல்றாரு, யானாகி என் நெஞ்சில் மன்னி நின்றான் அப்படின்னு. என் உள்ளம் அவன் அந்த வார்த்தைகள்லாம் துண்டு துண்டான வார்த்தைகள் கண். நான் ஒரு வார்த்தை காலையில இருந்துச்சு எனக்கு ஒரு வார்த்தை அவன் கொடுப்பான். அந்த ஒரு வார்த்தையை அன்னைய பொழுத ஓட்டிடும். என்ன திருவாசகம் முற்றுதல் பண்ண மாட்டேன். முற்றுதல் பண்ணத இடத்துல போய் புஸ்தகத்தை பிடிச்சிட்டு நிக்க மாட்டேன். எதுவுமே செய்ய மாட்டேங்கன்னு. அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, காதுல ஒரு வார்த்தை விழும். அந்த ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் முன்ன என்ன படிச்சாங்க, பின்ன என்ன படிச்சாங்க எனக்கு எதுவுமே விழாது குழந்தை. நாம் படிக்கும்போது எனக்கு நீள்கடல் காட்டுதல். கடல் பார்த்திருக்கிறோம். நீள்கடல் என்ன? இது வந்து ஒரு அனுபவ பொருள். இறைவனுடைய திருமேனி ஒன்றை சமைத்து வைத்து அதில் உண்டான திருவடி இல்லை. கடல் என்பது, தாள் என்பது, அடி அனுபவம் என்பது ஒரு அனுபவ பொருள். அப்ப அந்த அனுபவ பொருள் நம்ம எப்படி பார்த்துக்கிறது? இத வந்து பொருளே தமியேன் புகலிடமே. நான் பொருள் வேற என்னமோ நினைச்சேனேப்பா. நான் பொருள் வேற என்னமோ நினைச்சிட்டேனே. வேற நீதான் எனக்கு பொருள். இறைவன் உணர்த்த இவர் உணர்ந்து கொண்டார்.